தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா போன தர மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள். போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட், பணத்துக்கு மேல பணம், கரியிலிருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்றாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10ஆம் தேதிக்கு மேலதான் கெசட் நோட்டிபிகேஷன் வருது. அதை தாண்டி வேற கேள்விங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? டிஎம்கே தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ப்ரொடெஸ்ட் மத்த கட்சிக்காரங்களுக்கு டினை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா இடங்கள்லயும் திமுக முடிச்சுட்டு திரும்ப வராங்க ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பு இல்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தார். அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பிக்கும். 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காடும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதே தான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க. குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சியில சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாய் அதெல்லாம் நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட்,